இந்த படத்துக்கு ரொம்ப பிளஸ்ஸா பார்க்கப்பட்டது வந்து மியூசிக். மியூசிக் வந்து எல்லா இடத்துலயுமே ரொம்ப அழகா இருக்கு. மைனூட்டான சவுண்ட்ஸோட சந்தோஷ் நாராயணன் வந்து ரொம்ப பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுலயும் குறிப்பா அந்த பொட்டல முட்டாயா இருக்கட்டும், பொட்டல முட்டாய் வந்து ஒரு மாதிரி சம வைபா இருந்தாலுமே கூட எல்லாரையும் தியேட்டர்ல வந்து ரசிக்க வச்ச பாட்டா அந்த ஆகாச வீரன் அந்த பாட்டு இருந்திருக்குதுன்னு தான் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. எல்லாரும் என்ஜாய் பண்ணி, அதுலயும் குறிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நான் பார்த்தேன். எனக்கு முன்னாடி இருந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தாங்க. ஸோ மறக்காம எல்லாரும் வந்து தியேட்டருக்கு போகும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போங்க. உங்களுக்கு ஏத்த படம் தான் இந்த படம். படத்துல எத்தனையோ சீக்வன்ஸ் இருக்கு, எவ்வளோ சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலுமே கூட அது எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நீங்க போய் படம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா கனெக்ட் ஆகுது. ஏன்னா இந்த படத்துல வந்து ரியாலிட்டியை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காங்க. ரியாலிட்டி மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள எந்த மாதிரி சண்டை வரும் அதை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நீங்க இந்த படத்துக்கு போனீங்கன்னா நீங்க போயிட்டு சேர்ந்துட்டு வந்துருவீங்க. ஐயோ இனிமே நீ தான் என் புருஷன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நாங்க என்ன பண்றோமோ அதை தான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் இந்த படம் முழுக்க சொல்லியிருக்கிறாங்க.